இப்போ நான் லாஸ்டா போட்டிருந்த ஷாக் அப்சர்வர் சீரீஸ் வீடியோல அந்த கதாநாயகன் நம்மளுடைய கடைசி வீடியோவை பார்த்துருக்காரு. பார்த்துட்டு ரொம்ப நேரம் அதை பத்தி பேசிட்டு ரொம்ப சிரிச்சிட்டு இருந்தாரு. அது தவிர சில விஷயங்களையும் என்கிட்ட சொல்லியிருந்தாரு. இதுல ஹைலைட் என்னன்னா, அவருடைய நண்பர் வந்திருந்தாரு நம்ம ஒர்க் ஷாப்புக்கு. அவர் அப்புறம் போறதுக்கு முன்னாடி எடுத்த சில வீடியோ கிளிப்ஸ் அதெல்லாம் எனக்கு கொடுத்தாரு. இதுதான் நாங்க பேசுனது, நீங்க இதை அப்படியே போட்டே ஆகணும் அப்படின்னு 2 பேரும் இது பண்ணாங்க. அவங்க அந்த ட்ரிப் கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு மோட்டோ விளாக் பண்ணியிருக்காங்க. அவருடைய நண்பர் ஒரு சின்ன சேனல் மாதிரி வச்சு நடத்திட்டு இருக்காரு. நல்ல இன்ட்ரெஸ்டா பேசுவாரு. அவர் எடுத்த கிளிப்பிங் எல்லாம் அப்படியே கொடுத்தாரு. இதை நீங்க போடுங்க சார், நீங்க யூஸ் பண்ணீங்க. அது தவறு. ஒருத்தரை தேவையில்லாம நம்ம பிளேம் பண்ணக்கூடாதுங்கிறதுல ரொம்ப உறுதியா இருக்கேன். தவிர இவரை காட்டினாலும் யாரு அந்த மெக்கானிக்ங்கிறது தெரிஞ்சிடும். அதனால அது வேண்டாம். இதுல உறுதியா இருக்கேன். ஒரு விஷயத்த டெக்னிக்கலா ஒரு கஸ்டமர்கிட்ட புரிய வைக்கணும். அவருக்கு தெரிஞ்ச டெக்னிக்கல் விஷயங்கள் நம்ம மனப்பாடம் பண்ண சொல்ல முடியாது. தவிர இன்னொன்னு அன்பா சொல்லி சாதிச்சிருவாங்க. இது பழைய காலத்து மெக்கானிக்கல் நிறைய பேர் பண்றது உண்டு. இதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, தெரிஞ்சோ தெரியாமல கூட நம்ம தெரியாம ஒரு இதை பண்ணி நல்லா இருக்கு, செலவு கம்மியா இருந்தா நம்மள நல்லா மெக்கானிக்னு சொல்லுவாங்க சொல்லி அனுப்பிச்சிடக்கூடாது. அது ரெஃப்ளெக்ட் ஆனது. யாராவது ஒரு நல்ல ஆளுங்கிட்ட போகும்போது ஏற்கனவே ஏன் சார் இதை மாத்தல அப்படிங்கிற மாதிரி வந்துடும். இப்போ இந்த கதையில கூட அந்த இதான் நடந்தது. அது தவறுங்கிறதுக்காக தான் சொல்ல வரேன். இதுல யாரையுமே நான் குறைச்சு மதிப்பிட்டோ அல்லது அவங்கள டீமோட்டிவேட் பண்ற மாதிரியோ எல்லாம் பேசவே கூடாதுங்கிறது தான் அந்த வீடியோ கிளிப்பிங்க. அந்த நபர்கள் யாரையுமே நான் அதில் காட்டல. இப்போ அதில் நான் கிரியேட் பண்ணதை மட்டும் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இது ஒரு அவேர்னஸ் தான். திரும்ப அவரே உங்கள்கிட்ட பேசுறேன்னு இருக்காரு. அது என்னன்னு நீங்க பாருங்க, தேவைப்பட்டா பார்ப்போம். அண்ணோ வண்டி விட்டியா? நீ ஒன்னும் கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். எத்தனை புல்லட் லாங் போகோ செட் பண்ணிக்கிறேன். உட்னா இதுல அவருடைய நண்பரை பத்தி நம்ம குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை. இது ஒரு பட்ஜெட் பயணமா இருக்கணும்னு நினைச்சிருக்காது. அதனுடைய விளைவு தான் இது. நம்ம இளங்கோ வண்டி லாங் ட்ரிப் போக போகுது, நல்லா ஓட்டி செக் பண்ணு. அண்ணோ அத்தை உடுனா, நான் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணதும் என்னன்னு பால்ட்டுன்னு கண்டுபிடிச்சது தெரியாதா உனக்கு? இது வேந்தம் பாக்குற வண்டி, அங்கே பட்ஜெட் கொஞ்சம் எகுறது. பெர்ஃபெக்ட்டா செக் பண்ணு, ஆன் ரோட்ல ப்ராப்ளம் வரக்கூடாது. அண்ணோ அத்தை உடுனா, செய்து கொடுக்குறேன், போய் வர சொல்ல பாரு. நீயே பேஜார் ஆயிடுவே. கொஞ்சம் சொல்றத கேளு, லாங்கா ஓடிப்பாரு. கண்டிப்பா நல்லா ஓட்டி செக் பண்றேனே, கவலைப்படாதீங்க. ஓகே ப்ரோ. ஸ்ப்ராக்கெட் ஓண்டி மாத்திரா போலக்கு இது. அது கூட ஒன்னி தேவையில்ல, ஒரு 2500 கிலோமீட்டர் ஓடும்னு. லூஸ் ஆனா எங்கன டைட் பண்ணிக்க சார். ஐயா சாப்சர் ஓண்ணி மாதத்தை தேவையில்லைன்னா அதெல்லாம் கும்முன்னு இருக்குது. நீ லோடு வசிக்கும் தானே போவ, ரோடு கவ்வின்னு போகும், சும்மா கும்முன்னு போவேன். அதெல்லாம் ஒன்றும் வேணாம்.